தான் தரும்ல. அதன் அடிப்படையில் இன்னைக்கு திங்கக்கிழமை போது நம்ம எப்போதுமே சிவகாமியின் சபதம் தானே பார்ப்போம். அந்த சிவகாமியின் சபதம் பதிவு என்னன்றத இந்த பதிவில் பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, நம்ம போன பதிவில் சிவகாமியும் மாமல்லரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்றது பார்த்தோம். அந்த அத்தியாயம் முடிச்சு கல்கி நமக்கு இன்னொரு அத்தியாயத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இந்த அத்தியாயம் பேர் என்னன்னா, வேல் மீது ஆணை அப்படின்ற இந்த அத்தியாயத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க நம்ம போன அத்தியாயத்துல சிவகாமி கோச்சுக்கிட்டா மாமல்லர் மேல, நீங்க ஏன் நடனத்தை பார்க்கல அப்படின்னு ஆரம்பத்துல கோபமாகவும் ஒரு மாதிரி விவாதமாகவும் போன அந்த சந்திப்பு கடைசியில சமாதானமா போணுச்சு அப்படின்றதையும் பார்த்தோம். இப்ப இந்த வேல் மீது ஆணையில என்ன பண்றாரு, சிவகாமி கேக்குறான், மாமல்லரே என்னமோ போர் நடக்குதுன்னு சொன்னீங்க, என்னமோ யாரோ போர் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்றீங்க. இந்த பல்லவ சாம்ராஜ்யத்து மேல எல்லாரையும் வென்று கொண்டிருக்கிற இந்த பல்லவ சாம்ராஜ்யத்து மேல யாருக்கு அவ்வளவு தைரியம் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போர் பண்ண வரத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது மாமல்லர் சொல்றாரு என்ன அப்படின்னா, இல்லம்மா, சாளுக்கியர்களுக்கு நம்ம அவங்களுடைய நாட்டெல்லாம் பறிச்சிட்டோம்ல, அதனால ஏதோ கூட்டு நாட்டுகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு பெரிய படையா வருதான், அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். அது வேற அந்த துரு பிடிச்சி எல்லா ஆயுதங்களும் கிடக்கு. ஏன்னா போற பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பண்றதுன்னே தெரிலம்மா, ஏன் தான் இப்படி பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. உடனே இதுக்கு சிவகாமி சொல்றா, ஆமா நீங்க அந்த போருக்கு போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா நான் தான் போருக்கு போகணும், நான் எல்லாம் எப்படி போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அதுக்கு மாமல்லர் சொல்றாரு, மாமல்லர் சொன்னதுக்கு அந்த சிவகாமி சொல்றா, என்னது நீங்க போருக்கு போறீங்களா, இப்போ போருக்கு போனா ஞாபகம் இருக்குமா, இல்ல பகையாளியை தான் கொள்றதுதான் ஞாபகமா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல எனக்கெல்லாம் ஒன்னையெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒன்னே எப்படி மறக்க முடியும், உனக்கு ஞாபகம் இருக்கா சிவகாமி, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் அப்பாவும் உங்க வீட்டுக்கு வருவோம், அப்ப நீனும் நானும் ஓடி பிடிச்சி கண்ணாம்பூச்சி அதெல்லாம் விளையாட ஞாபகம் எல்லாம் இது ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே அவள சிவகாமி, ஆமா ஆமா அந்த கனவான நாட்கள்லாம் இனிமே நம்ம வாழ்க்கையில திரும்ப வருமானம்னா தெரியாது, அதுக்கு நம்ம இறந்து அதுக்கப்புறம் மறுபிறவி எடுத்தாலும் இந்த ஞாபகம்லாம் நமக்கு என்னைக்குமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இதுக்கு சிவகாமி இன்னொரு தடவை சொல்றான், இல்ல இல்ல நம்ம இனிமே அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்ன குழந்தையாவே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இதுக்கு மாமல்லர் சொல்றாரு, ஆஹா நான்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன குழந்தையாலாம் இருக்க முடியாதுப்பா, ஏன்னா எனக்கு இப்போதைக்கு நான் போருக்கு போகணும், இப்பயே எங்க அப்பா போருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் 3 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த போர் போய் நான் நின்று வீர விளையாட்டாடி போர்ல போட்டி போட்டு நான் ஜெயிக்க முடியாது, எப்படி இதெல்லாம் நடக்கும், அதனால எனக்கு சின்ன பிள்ளைய குழந்தை ஆகணும்னா அவசியம் கிடையாது, சிறந்த ஒரு போர் வீரராக ஆகணும், அதுதான் என் லட்சியமே அப்படின்னு சொல்லி மாமல்லர் சொல்ல சிவகாமி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு மாமல்லரை பத்தி சொல்றா, போர்ன்றது உங்களுக்கு எளிதா தெரியுது இல்ல, போர்ல எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க, எத்தனையோ பேர் சாகசத்துல ஜெயிச்சிருக்காங்க, வெற்றியும் தோல்வியும் போர்ல இருக்கும், மரணத்துல கூட போர் முடியலாம், அது தெரிஞ்சுட்டு தான் அப்படி பேசுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு மாமல்லர் சொல்றாரு, மரணத்தை பத்தி பயந்துட்டு இருந்த எந்த வீரனும் ஒரு நாள் சாதிக்க முடியாது சிவகாமி, அது எல்லாருக்கும் உள்ளதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு சிவகாமி சொல்றா, சரி சரி நீங்க என்ன மறக்க மாட்டீங்கன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க, எனக்கு உங்க வேல் மேல சத்தியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். உடனே இதை கேட்ட உடனே மாமல்லர் என்ன பண்றாரு, வேல் மேல தானே சத்தியம் பண்ண சொல்ற, நீ ஒன்ன மறக்கணும்னு நீ சத்தியம் பண்ண சொன்னாதான் எனக்கு பிரச்சனை, மறக்க கூடாதுன்னு தானே சொல்ற, அதனால அந்த வேலை எடுத்து என் வேல் மேல சத்தியமா அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்புறம் என்னமோ அவர் யோசிச்சு நிறுத்திட்டு சிவகாமி என்ன சத்தியமான வந்தீங்க வீராவேசமா அப்படின்னு கேட்ட உடனே மாமல்லர் சொல்றாரு, இல்ல சிவகாமி, நான் இது என்னோட வேல் கிடையாது, அப்புறம் இது யாரோட வேல்னு சிவகாமி கேட்க, இல்ல இல்ல சொல்றத முத கேளு, இது அந்த பையன் இருக்கால உங்களை ஆயனார் கூட காப்பாத்தினார்ல அந்த பையனோட வேலு, அதை கூட அவங்க அப்பா தான் என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு, அந்த வேலை அவன் எங்கேயாவது கிடைச்சிட மாட்டானா, நாடு ஃபுல்லா வலை வீசி தேடிட்டு இருக்கோம், அந்த வலை வீசி தேடுற இடத்துல அவன் எங்கேயுமே கிடைக்க மாட்டான், அந்த வேலை அவன்கிட்ட கொடுத்துடணும், கொடுத்துட்டு அவனையும் போர்ப்படையில சேர்த்துக்கணும்னா நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன், அவனை தேடிட்டு தான் இங்க வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவகாமி சொல்றா, அப்படியா அவனை தான் தேடிட்டு இருக்கீங்களா, அவன்